வந்து கௌரி. எனக்கு வயசு 46. நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் 84.3 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 61 kg ஆச்சு. வெயிட் லாஸும் நல்லா ஓவர் வெயிட்னா இப்படி தான் இருந்தாங்க. ஓகே ஓகே சூப்பர். இப்படி இருந்தவங்க இப்போ அப்படியே இப்படி ஆயிட்டாங்க. சூப்பர். நல்லா இருக்காங்களா? ஓகேங்க. எனக்கு வந்து இந்த முடக்குவாத பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இருந்துச்சு. இந்த கை கால் நரம்பெல்லாம் அப்படியே இழுக்கும். காலையில் எழுந்தால் என்னால் காலை படிய வைக்க முடியாது, குனிஞ்சு கோலம் போட முடியாது. ஒரு 1/2 hour ஆகும் என்னோட உடம்பே என்கிட்ட வரதுக்கு. அதே மாதிரி நின்று சமையல் செஞ்சேன்னாக்கா கழுத்து நரம்புலேருந்து முதுகு வரைக்கும் அப்படியே இழுக்கிற மாதிரி சூடாகிடும் உடம்பு. ஒரு 1/2 hour கழிச்சு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு நான் வெளியில் அனுப்பணும். என்னோட வீட்டுக்காரர் பசங்க எல்லாருமே சாப்பாடு கட்டிருந்தேன். எனக்கு மருந்து மாத்திரைனால எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. நான் போய் பார்த்தேங்க, 5000 ரூபாய் மருந்து மாத்திரை செலவு 1 மாதத்துக்கே ஆகும். எனக்கு அதனால என்ன ஆச்சுன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்னால என்னால் சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. இப்போ டயர்ட்னஸ் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, மாத்திரை மருந்து எடுக்கிறோம், ஆனால் வந்து எதுவுமே ரிசல்ட் கிடைக்கல. இப்போ இந்த உணவு பழக்கத்து மூலிமா எனக்கு சொல்லி இந்த பிரதர் வந்து எனக்கு இன்வைட் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு 3 நாள்லேயே இந்த ஃபுட்டு எடுத்து 3 நாளே எனக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. நல்ல ஏப்பம் வந்துச்சு, நல்லா ஃப்ரீயாக இருந்தது உடம்பு. 10 நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.5 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, உடம்பும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் சார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருந்தது. இது வரைக்கும் 23 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கேன். நான் எடுத்துக்கிறது இல்லாமல் என்னோட ஃபேமிலிக்கும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நான் கொடுத்து அவங்களுக்குமே ஹெல்த் ரிசல்ட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கை தூக்க முடியாமல் ஆயிடுச்சு. எனக்கு உண்டான முடக்குவாத பிரச்சனை அவருக்குமே இருந்தது, எங்களுக்கு தெரியல. கை தூக்க முடியாமல் ஆகிட்டதுனால இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுத்து அவருமே வந்து இப்போ நல்ல ரிசல்ட் எடுத்துருக்காரு. பைக்கே ஓட்ட முடியாமல் இருந்தார், இப்போ பைக் நல்லா ஓட்டுறாரு. இப்போ ஒர்க்கு கண்டினியூவாக போகிறாங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 வயசுலேயே பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வரதுக்கு 1 வீக் முன்னாடி வந்து வாமிட்டிங் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும். அவங்க உடம்பு அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த சாப்பிட்டா கூட உடனே லூஸ் மோஷன் ஆகும், அது வயிறு வலி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்த பீரியட்ஸ் வந்தால் கூட எங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸே தெரியல. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. முகத்துலேயும் நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அவங்களுக்கு வெயிட்டும் நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எடுக்கும். இப்போ எங்கள் மாமியார் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு சுகர் இருக்குது. அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 83 ஏஜ் ஆகுது. சுகர் அதிகமாக இருக்குது, ஃபேட் லெவலும் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுமே இந்த 1 month எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உடம்பு லேசாக இருக்கான். அந்த வீட்டுக்கு போவாங்க, எங்கள் மூத்தார் வீடு பக்கத்தில். அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. நடக்க முடியாமல் பெட்லேயே இருந்தாங்க, ஸ்டிக் வச்சுட்டு வராங்க, செய்கிறாங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்குன்றாங்க உடம்பு. ஓகே. ஒரு 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலே நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எடுக்கும், நல்லா இருக்கும். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ, வெல்கம். சூப்பர். காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 99 499 4130 6778.